ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகிட்டே வருது. இந்த ட்ரை ஸ்கின்னை எப்படி நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, அதாவது ரெட் பனானாவை வச்சு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். இந்த ஃபேஸ் பேக்கு சூப்பராக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாழையை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹாஃப் பழம் இருந்தால் போதுமானது. இந்த செவ்வாழையை நல்லா பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் வறட்சி ஆவதற்கு முக்கிய காரணம் உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட் குறைவாக இருக்கிறது தான். அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த செவ்வாழையில் இருக்குதுங்க. இது நேரடியாக நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங்கான ஒரு டக்குன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த க்ரீம் போட்டாலுமே சீக்கிரமாக அவங்களுக்கு செட் ஆகாதுங்க. எந்த க்ரீம் போட்டாலுமே அவங்களுக்கு ஃபேஸ் உங்களுக்கு ட்ரையாகவே இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ரெடி பண்ணி நிச்சயமாக வாரத்துக்கு ஒரு 2 தடவை போட்டிங்கனாவே போதும். ஒரு சூப்பரான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடனடியாகவே ரிசல்ட் கிடைக்கும். நான் வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நேச்சுரல் ஹனி, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஹனியை வச்சு நம்ம இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெட் பனானா, கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சமாக ஹனி, இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு க்ரீமியான ஒரு பதத்துக்கு நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் ஐஸ் ட்ரேயில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிறப்ப கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை ஸ்கின் உள்ளவர்களுக்கு. டக்குன்னு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் இந்த அரைக்கிறப்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வாரத்துக்கு 2 தடவையாவது மினிமம் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரஷ் இருந்ததுன்னா அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். ஃபேஸை நல்லா கழுவிட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அந்த பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுறப்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 ஃபிங்கர் மட்டும் எடுத்துக்கோங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ரொட்டேஷன் சைடில் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விடணும். நீங்கள் இப்படி பண்ணுறப்பவே ஃபேஸ்குள்ளார நல்லா இந்த ஹனி, அந்த செவ்வாழையோட அந்த அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு ரிசல்ட்டு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முந்தின நாள் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பார்லர் போக முடியல, பார்லர் போகவே தேவையில்லை. இந்த ஒரு பேக் போட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னாவே அப்படியே ஃபேஸு சூப்பராக பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்கலாம் வீட்டிலே உங்களோட ஃபேஸை நல்லா நீங்கள் அந்த ட்ரைனஸ்லேருந்து மாற்றி நல்லா ஸ்மூத்தாக பளபளன்னு நீங்கள் கொண்டு வந்துடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா எல்லாம் ட்ரை ஆயிரும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேக் போட்டுக்கலாம். இப்படி பண்ணணும். இப்படி பண்ணினா தான் உங்களுக்கு நம்ம கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ரொட்டேஷன் பண்ணுறப்பவே நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆகி இறங்கிரும். அதுக்கு மேலே இன்னொரு பேக் போடுறப்ப பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸு. நம்ம அந்த மசாஜ்லேயே நம்மளோட ஃபேஸ் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாளெல்லாம் இந்த மாதிரி பேக் போட்டு மசாஜ் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் பார்லர் போன மாதிரியான ஒரு எஃபெக்ட் நிச்சயமாக நம்ம வீட்டிலே கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நல்லா காய விட்டுறணுங்க. நல்லா காய விட்டுறணும். 10 நிமிஷம் கழித்து நான் கழுவிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், என்னோட வறண்ட சருமம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பளபளன்னு நல்லா க்ளோயிங்காக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செவ்வாழை ஹனி ஃபேஸ் பேக்குங்க. என்னோட ட்ரை ஸ்கின்னை நிச்சயமாக ஒரே ஒரு தடவை தான் போட்டேன். எனக்கு 60-70% ஒரே தடவையில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை இன்னும் நான் ஒரு 2-3 தடவை வாரத்தில் போட்டேன் அப்படின்னா நிச்சயமாக என்னோட வறண்ட சருமம் சூப்பராக மென்மையாக பளபளன்னு மாறிடுங்க.
இந்த மாதிரி உங்களுக்கும் ட்ரை ஸ்கின் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த பியூட்டி டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.